கொஞ்சம் அந்த மைக் ஒன்று தான் வைத்தானு. ஓகே சொல்லுங்கள். Sir, I think I've told you before, Saimala, we met once. You're a huge inspiration to all of us, your entire journey. I'm so glad that I could meet you today, sir. Thank you so much. Thank you, Srilila, for your kind words. Thank you so much. And you're dancing really amazingly well. You're awesome. You're awesome. Thank you. Not more than you, sir. எங்க அண்ணன் இப்படிதான் தன்னடக்கத்தோட தான் பேசுவாரு. ஆனா எங்க அண்ணனை டான்ஸ்ல மட்டும் இறக்கி விட்டானா புரிச்சு மெஞ்சிரும். நீ சும்மா இருமா, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம நீ. கேர்ள்ஸ் ஆமாவா இல்லையா? அண்ணனோட டான்ஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க இந்த பக்கம்? பாய்ஸ் அவ்வளவுதான், சிம்பிள். அண்ணா நாங்க பார்த்துருக்கோம். அண்ணா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கீழே ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு, நீங்க அவரை கூட கூப்பிட்டுக்கலாம். யாரு? இதோ எங்க போனாரு அவரு? மாஸ்டரா காணாம போயிட்டாரா? ஓகேண்ணே. அவரு கொரியோகிராஃப்ல ஆட முடியாம தானே இங்க ஜாலியா வந்திருக்கோம். அண்ணா அப்ப நீங்களே மானே தேனே பொன்மானேன்னு போட்டுருங்கண்ணே. ஓகே டிஜே சாங் ப்ளீஸ். அவங்க ஆடிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இல்லை. நான் ஒரு பாட்டுக்கு பேசிட்டு தானே இருப்பேன். சாரி. நல்லா அடிவாங்க பாரு. ஹலோ. இந்த சாங் ஓகே, இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம மாஸ் சாங். அதுக்கு இப்போ அவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் போடுவாங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். அப்ப சாங் அது நார்மல் ஆகுது சார், நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன் சார். இது நார்மல் ஆகுது, அதர்வைஸ் சேம் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி இது டிஃபரண்ட். இல்லம்மா, எனக்கு டான்ஸ்ன உடனே எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா நான் என்ன சொல்றேன், நீங்க இவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, உங்க ரெண்டு பேரும் நாங்க ஃபாலோ பண்றோம். ஓகே ஆமா கரெக்ட் தான். மியூசிக் ஆமா கரெக்ட். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னா, ஆடாம சும்மா நின்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம். இல்லைண்ணா 2 நாள் வந்து கல்ச்சரல்ஸ்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கலாம் வந்து சொன்னா மண்டே ஒரு லீவ் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா அது மாதிரி தானே? இருங்க, நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? இல்லைண்ணா நான் முடிவு பண்ணல, சேர்மன் ஐயா கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அண்ணாவை கேட்க சொல்லுங்க, மண்டே லீவ் போட சொல்லி. அப்போ அவர் ஒத்துப்பாருன்னு சொன்னாங்க, லீவ் கொடுக்க சொல்லி. இல்ல முதல்ல நம்ம பண்ணிக்கலாம், யாருக்கெல்லாம் மண்டே லீவ் வேணும். இல்ல கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு வேணாம் போலியே. இல்ல அவங்க காலேஜ் கிடையாது. இருங்க கரெக்டா நான் கேட்டுறேன். 1 2 3 சொன்னோன்னே யாருக்கெல்லாம் மண்டே லீவ் வேணுமோ எல்லாரும் மொத்தமா கை தூக்கிடுங்க. கத்தணும் கூட அவசியம் இல்லை. ரெடி 1 2 3. ஆக்சுவலா எனக்கும் மண்டே லீவ் வேணும், ஆனா ஷூட்டிங்ல விட மாட்டேன். ஸோ மண்டே லீவ் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. சேர்மன் சாரை அவங்களே கேட்டுக்கணுமா? இல்ல நீங்க தான் நான் கேட்கணுமா? அவர் யோசிக்கிறார், நீ எதுக்குடா இதெல்லாம் இன்வால்வ் ஆகுற இவங்கள கிளாஸ். ஸோ சேர்மன் சார், மண்டே நம்ம பசங்க எல்லாருக்கும் 1 டே லீவ் விட்டீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா நீங்க அப்படியே தெலுங்குல கேளுங்க. సార్ ఒక్క రోజు లీవ్ ఇస్తారా సార్ ప్లీజ్?
అదే అదే సార్ ఒక్క రోజు ఓకే వి గాట్ ద పర్మిషన్. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே மண்டே ஹாலிடே. தெரிஞ்சு எந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது, ஹிஸ்டரியிலே நடந்திருக்காது. இல்ல நான் எங்க காலேஜ் கல்ச்சரல்ஸ் அப்பயே நான் ரெக்வெஸ்ட் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா கேட்டவனே சார் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. பட் இன்னொரு ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க என்னன்னா ப்ரொஃபசர்ஸ்லாம், மண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காங்க. ஐயோ அண்ணா. ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸ்ரீலீலா தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண சொன்னோமோ அதெல்லாம் வந்து இந்த மக்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்காக தான் நீங்கள் அப்படின்றது தெரியும். ஒரே ஒரு செல்ஃபி மூமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஜிம் கனவா கிளம்பிடலாம். பாய்ஸ் எல்லாருமே டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கோங்க, அண்ணா செல்ஃபி எடுக்க போறாரு. அக்கா இந்த மொமெண்ட்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமாக்கா? யாருமா அது? கல்யாணி. யா ப்ளீஸ். எஸ் எல்லாரும் அண்ணா இந்த பக்கம் திரும்பி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடியா? பா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. நிறைய படங்கள் பண்ணணும், நாங்கள் நிறைய பார்க்கணும், ஏகப்பட்ட வெற்றி நீங்கள் கொடுக்கணும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் உண்மையிலே சொன்னது தான், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நீங்கள் கொடுத்த எனர்ஜி எனக்கு உண்மையிலே யான பலம் வந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது இங்கே இருந்த ஒவ்வொரு செகண்டும். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய ஹாய் சொல்லுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். நீங்கள் லைஃப்பில் ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் லவ் யூ ஆல். థ్యాంక్ యూ సో మచ్. అందరూ చాలా ఎంజాయ్ చేయండి, మీ కాలేజ్ లైఫ్ని ఎంజాయ్ చేయండి, పాటలు పాడండి, సినిమాలు చూడండి, డూ వాట్ ఎవర్ యూ వాంట్, బట్ ఆల్సో స్టడీ బికాస్ ఐఎమ్ ఆల్సో వన్ ఆఫ్ యూ ఆల్. సో థ్యాంక్ యూ సో మచ్. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸ்ரீலீலா அவர்களுக்கும். அமரனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for being here அண்ணா. தேங்க்யூ, we love you. Thank you very much. Bye. So ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஸ்ரீலீலா அவர்களுக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி லவ் யூ சொல்லலாமா?